Hello friends, welcome to Arvam Misa Kodva Parva. நான் விஜயலட்சுமி துளசி பேசுறேன். சோ இன்னைக்கு வந்து உங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ் சொல்லலாம்னு இருக்கேன். என்னன்னா நான் வந்து குக்கர் ஆப்ல வந்து ஹோம் ஷெஃபா ஜாயின் பண்ணிருக்கேன். அதனால என்னன்னா நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் செய்து எல்லாரும் டேஸ்ட் பண்ணனும். ஈகர் தான் இந்த மாதிரி தூண்டிட்டு என்ன இதல செய்ய வச்சிருக்கேன். இப்போ வந்து விஜிஸ் கிச்சன்ல வந்து நான் போடுறேன் நான். எவ்ரி டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் போடுறேன், லஞ்சுக்கு போடுறேன், ஈவினிங் ஸ்நாக்ஸ் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டின்னர்ல வந்து ஒரு 7 o'clock வரைக்கும் தான் நான் போடுறேன் நான். சோ இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா எப்படின்னா 6 to 11 இருக்கும். நெக்ஸ்ட் 11 to 3 வந்து லஞ்ச் டைம், 3 to 6 வந்து ஸ்நாக்ஸ் டைம், நெக்ஸ்ட் 6 to நைட் 10:30 வரைக்கும் டின்னர் கொடுக்கலாம். யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க விஜிஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு புது டிஷ் சொல்லி தரலாம்னு இருக்கேன். அது என்னன்னா முருங்கைக்கீரை பாத். எப்படின்னா இந்த முருங்கைக்கீரை இந்த சீசன்ல வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா துளுத்து இருக்கு. அதை வந்து நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட் அதிகம், நிறைய அயன் கிடைக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம இன்டெஸ்டைன் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லா கொடுக்கும். நம்ம டானிக் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அதுக்கு இந்த கீரைக்கு வந்து ஈடாகாது. நான் இன்னைக்கு வந்து அந்த முருங்கைக்கீரை பாத் வந்து செய்ய போறேன். இந்த முருங்கைக்கீரை வந்து எங்க வீட்டு டெரஸ் கார்டன்ல இருந்து எடுத்தது. சோ அதை வச்சு எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு நான் சொல்லி தரேன். இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பிசிபேல பாத் செய்யற மாதிரி தான் இருக்கும். ஆனா வெறும் முருங்கைக்கீரை தான் போடுறோம். முருங்கைக்கீரை, ஆனியன் இதெல்லாம் போட்டுட்டு. சோ கம் டு மை கிச்சன் அண்ட் ஐ லெட் யூ நோ ஹவ் டு மேக் இட். சோ ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை பாத் செய்யறதுக்கு சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு குக்கர் வச்சிருக்கேன். அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க ஆன் பண்ணிட்டு இதுல வந்து நான் கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வச்சிருக்கேன்றத சொல்றேன். நான் முதல்ல வந்து நம்ம தோரம்பருப்பு, அரிசி அண்ட் சிறுபருப்பு மூணுத்தையும் போட்டு நான் நல்லா ஒரு 15 to 20 minutes ஊற வச்சிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை அரிசி தான், சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன் நான். ஸோ இதையும் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளர் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வேண்டியது இந்த முருங்கைக்கீரை பாத்துக்கு வந்து முருங்கைக்கீரை தான் வேணும். இது வந்து வீட்டுல இருந்து எடுத்தது. நல்லா ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. இது பண்ணும் போது என்னன்னா முருங்கைக்கீரை வந்து நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அப்படியே நம்ம போட்டோம்னா பருப்புல போடும் போது அப்படியே குண்டு குண்டா சுத்திக்கும், பஞ்சா ஒட்டின்னு எல்லாம் குண்டு குண்டா இருக்கும். சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு வந்து இதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொடியா சும்மா கத்தியில கட் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு பல்லு பூண்டு வச்சிருக்கேன், மீடியம் சைஸ் ஒரு ஆனியன் வச்சிருக்கேன், நெக்ஸ்ட் டொமேட்டோ. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து தாளிக்கிறதுக்காக உப்பு, கடுகு, பெருங்காயம் வச்சிருக்கேன் நான். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், குக்கரை ஆன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு வந்து போட வேண்டியது வந்து மஞ்சள் தூள், உப்பு அண்ட் வந்து இந்த பொடி தான் வந்து நம்மளுக்கு மெயின் இன்கிரீடியன்ட். இதுல என்னன்னா தனியா, காஞ்ச மிளகா, சீரகம், தோரம்பருப்பு, மிளகு எல்லாத்தையும் போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன் நான். சோ வெந்தயமும் கொஞ்சம் போட்டிருக்கேன். சோ இந்த பவுடர் தான் வந்து நம்மளுக்கு அதை ஃபிளேவர் கொடுக்கும் முருங்கைக்கீரையில. அதோட வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். ஒரு சரம் கருவேப்பிலை வச்சிருக்கேன். இது வந்து தாளிக்கும் போது இந்த கடுகு, பெருங்காயத்தோட போடுறதுக்காக. சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கிறோம் ஸ்டவ். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஊத்திக்கிறேன். குக்கிங் ஆயில் தான் போடுறேன் நான். 2 ஸ்பூன் போட்டால் போதும். இதில் வந்து இந்த கருவேப்பிலை போடுறதை போட்டுக்கலாம். ஒரு சரம் உருவி இதிலே போட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் இது செய்யறது. இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேன், பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இதோட வந்து நம்ம இந்த பெருங்காயம் அண்ட் கடுகு இது ரெண்டுத்தையும் வந்து இதில் போட்டுக்கோங்க அப்படியே. ஸோ இதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஒன்று ஒன்றா போடணும் இப்போ இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பொரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இதில். ஸோ இந்த கடுகு வெடிக்க ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு காரம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து இதில் பூண்டு, முருங்கைக்கீரை, தக்காளி அண்ட் வெங்காயம். ஸோ இதெல்லாத்தையும் போட போகிறேன் நான். ஸோ இதெல்லாத்தையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த அரிசி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுக்கணும். இதில் வந்து நான் நல்ல தண்ணி தான் ஊற்றிருக்கேன், அதையும் இதுலேயே ஊற்றிடுங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேராக பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு செய்யறதுக்கு வந்து ஒரு 20 minutes தான் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த 3 பொடி சொன்னேன் இல்லையா, இது 3த்தையும் வந்து போட்டுடணும். ஸோ இதையும் போட்டுடுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு, ஏன்னா மஞ்சள் பொடிலாம் இதில் ஒட்டினு இது பிளேட்டில். ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து முதல்ல 1 டம்ளர் தண்ணி ஊற்றினேன் நான். இப்போ வந்து 2வது டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஸோ இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி கூட ஊற்றலாம் நம்ம. ஸோ 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான். ஸோ இதை வச்சுட்டு ஸ்டவ் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு எல்லாம் போட்டாச்சு. சரி, இப்போ வந்து இந்த சாதத்தை வந்து நம்ம இதோட சேர்த்து குழச்சி வடிக்கணும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்க, இதை போட்டுட்டு ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுட்டு ஸ்டீம் ஸ்டார்ட் ஆனவுடனே சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சு ஒரு 5 minutesல ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முருங்கைக்கீரை பாத் ரெடி. நெக்ஸ்ட் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ நான் வந்து மூடிடுறேன் நான் குக்கரை.
ஸோ இந்த குக்கர் மூடும் போது ஸ்டீம் வர வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸ்டீம் வராமல் நம்ம வந்து அப்படியே வெயிட்டை போட்டோம்னு வச்சுக்கோங்க. சமயத்தில் ஏதாவது அந்த ஃபுட் பார்ட்டிக்கல் ஏதாவது ப்ரீவியஸாக செய்யும் போது அந்த நாசிலில் மாட்டிருந்ததுன்னா குக்கர் வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ எப்பவுமே வந்து குக்கரில் வந்து ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் தான் வெயிட் போடணும். ஸோ அப்போ வந்து கிளியராக இருக்கலாம் இந்த நாசிலில் வந்து எந்த ஃபுட் பார்ட்டிக்கலும் இல்லைன்றது. சிறுபருப்புலாம் இப்போ நம்ம போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி இப்போ போடும்போது இதில் ஏதாவது ஒரு சின்ன பீஸ் மாட்டினா கூட நம்மளுக்கு அந்த மாதிரி வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஸ்டீம் வந்தவொடனே போடுங்கன்ட்டு. இப்போ ஒரு 2 minutes வெயிட் பண்ணிங்கன்னா ஸ்டீம் வரும். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா குக்கரில் வெயிட் போடலாம். ஸோ இப்போ ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் கை வச்சு பார்த்தாலே தெரியும் சூடாக வர்றது. இப்போ வந்து நீங்கள் வெயிட்டை போட்டுருங்க. வெயிட்டை போட்டுட்டிங்கன்னா ஒரு 2 minutes உங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஸ்டீம் பிடிச்சிருக்குன்றதுக்கு இந்த நாசில் பாருங்கள் மேலே தூக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சின்ன நெயில் மாதிரி இருக்கிறது. ஸோ இது வந்து இப்போ ப்ரெஷர் அக்யூமுலேட் ஆகுதுன்னு அர்த்தம் உள்ள. ஸோ இப்போ இது வந்துட்டு ஸ்டீம் வர ஆரம்பிச்ச உடனே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சவுண்டு வரதுக்கு முன்னாடி விசில் வரும். அந்த விசில் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிம்ல வச்சிடலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது இன்னும் ஒரு 2 minutes ஆகும் அது செய்யறதுக்கு. அதுவே நின்றுடும். ஸோ இப்போ ஸ்டீம் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து சிம்ல வைக்கிறேன். சிம்ல வச்சுட்டு இதை வந்து ஒரு 5 minutes வைக்கணும். 5 minutesல வைக்கும் போது அந்த ஆனியன்லாம் குழஞ்சிட்டு பிளெண்ட் ஆகிடும். நல்லா பருப்பு வெந்துடும் 5 minutesல. ஊற வச்சிருக்கோம் பருப்பு, ரைஸ், அந்த முருங்கைக்கீரை எல்லாமே பிளெண்ட் ஆகி நல்லா ஒரு சாம்பார் சாதத்துக்கு வந்துடும். ஸோ அதில் வந்து நம்ம என்னன்னா வெறும் முருங்கைக்கீரை தான் போட்டிருக்கோம். இதை சாப்பிட்டு பாருங்க. இது வந்து நல்லா இருக்கும் ஃபில்லிங்கா. ஆஃப்டர்நூன் வெறும் ஒரு பிளெயின் அப்பளம் இருந்தால் கூட போதும். நம்மளுக்கு வேற எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லாமல் இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்டும் அதிகம். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து 5 minutes ஆயிருக்கும். இப்போ வந்து ஸ்டீம் அடங்கிறதுக்காக வெயிட் பண்றேன். இப்போ 5 minutesக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்டீம் அடங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிளேட்ல வச்சு டிஸ்பிளே காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்றது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முருங்கைக்கீரை பாத் வந்து எப்படி ரெடியா இருக்குன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சு. ஸோ அந்த வெயிட் எடுத்துடுறேன். நான் வெயிட் கொஞ்சம் டைட்டா இருக்கு. சரி அதை எப்படி வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் முருங்கைக்கீரை பாத் ரெடியா இருக்கு பாருங்க. ஸோ இதுல வந்து எல்லா கீரைலாம் வெந்துட்டு எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கரண்டியில கலக்கிட்டோம்னா ஆனியன்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் குழஞ்சிரும். இது இன்னும் நேரம் ஆக ஆக இந்த சாதம் வந்து திக்காயிடும். இப்போ நல்லா கொதிக்குது இது, அதனால இப்படி இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை எல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு தெரியும். ஸோ இதுல தண்ணியா இருக்கு. இப்போ இன்னும் நேரம் ஆக ஆக இது நல்லா கட்டியாயிடும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் இப்போ ஃபைனல். ஸோ இதில் வேணும்னா உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிடுங்க. ஸோ இதை வந்து நான் டிஸ்பிளேல வைக்கிறேன் நான். ஸோ இப்போ சூடாக இருக்கிறதுனால தான் இப்படி தண்ணியாக தெரியுது உங்களுக்கு. ஸோ இதை சாப்பிட்டு பாருங்கள். இந்த மழைக்கு கிளைமேட்டுக்கு அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஒரு 5 minutes நம்ம செய்ததுலேருந்து எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது திக்காகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து முருங்கைக்கீரை பாத்து. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். பை.